Hello my pink Cloudiess, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து குக்கிங் கிளாஸோட 5th லெசனா எக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பேசிக்கா வந்து மூணு மாதிரியான முட்டை தான் வந்து மேக்ஸिमम பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு முட்டையை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க, மற்ற குக்கிங் கிளாஸோடைய வீடியோ வேணும் அப்படின்னா அதோட பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து சென்டரில் ஒரு ஸ்பூனோ இல்லைனா நைஃபோ வச்சு கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு எக் பிரேக் ஆகிடும். முட்டையை பவுலில் ஊற்றின பிறகு கொஞ்சமாக உப்பும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கோங்க காரத்தை பொறுத்து. அதை வந்து ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஹீட் ஆன பிறகு இந்த பவுல்லேருந்து உள்ள முட்டையை வந்து இந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். எப்போதும் வீட்டில் முட்டை பொரிக்கிற பேனை எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து பிளெயின் ஆம்லெட்டு. நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆனியன் கிளாஸில் பார்த்துருப்பீங்க ஆம்லெட்டுக்கு எப்படி வெங்காயம் வெட்டணும்னு. அந்த வெங்காயத்தையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 இல்லைனா 15 செகண்டுக்கு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஓரமெல்லாம் வெந்திருக்கும். ஸோ நம்ம திருப்பும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரப்பர் மாதிரி ஆக்கிடக்கூடாது. கரெக்டாக இந்த பக்கம் 15 செகண்ட், அந்த பக்கம் 15 செகண்ட். இப்போ நமக்கு வந்து ஆம்லெட் ரெடி ஆகிடும். அடுத்தது ஹாஃப் பாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு பவுலில் வந்து மஞ்சக்கரு வெள்ளைக்கரு கலங்கிடாமல் அழகாக இந்த மாதிரி கிராக் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதை அப்படியே நம்ம வந்து இந்த பேன் ஹீட் ஆனதும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முட்டையை பொறுத்த வரைக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சு ஹீட் ஆன பிறகு முட்டையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து பவுல்லே முட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுறோம். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பேன்லேயே டைரெக்டாக பண்ணிடலாம். இப்போ ஒரு 15 செகண்ட் நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இந்த கலரில் கீழே வந்து லைட்டாக வெந்திருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் சால்ட்டோ இல்லை வந்து பெப்பரோ போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹாஃப் பாயில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கலக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே சேம் ப்ராசஸ் தான். பேனில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பவுலில் வந்து முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நம்ம ஆம்லேட் பண்ண மாதிரி தான் கலக்கி. ஆனால் ஆம்லேட்டை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுப்போம். இதில் நம்ம கிண்டி எடுக்க போகிறோம். நல்லா பீட் பண்ண பிறகு எண்ணெயும் சூடான பிறகு நம்ம வந்து முட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதே நம்ம நல்லா கிண்டினோம்னா கொத்து முட்டை, அதாவது நம்ம கொத்து பராட்டாலெலாம் போடுவாங்களே முட்டை, அந்த மாதிரி. இது வந்து கலக்கி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரப்பர் ஆகிடக்கூடாது. லைட்டாக சாஃப்டான பிறகு எடுத்துருங்க. அதே நேரத்தில் நமக்கு வெந்திருக்கணும். இதுதான் கலக்கி. நம்ம பராட்டா சாப்பிடும்போது கலக்கி சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக சால்னா ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் அந்த கலக்கி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் குக்கிங் கிளாஸஸ் வீடியோ கண்டிப்பாக வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.